ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 243. இந்த பகுதியில் 250வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 27வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 27. அசங்கியோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட கிருஷ்யுச்சிஹி சித்தார்த்த சித்த சங்கல்ப சித்தித சித்தி சாதனக. நாமம் 250. ஓம் விசிஷ்டாய நமக. ஹே ஹூ இஸ் சுப்பீரியர், அதாவது மிகவும் உயர்ந்தவர் என்று இதற்கு பொருள். ராமர் வனவாசத்தில் இருந்த காலம் அது. அப்போது சுதீக்ஷிணர் என்ற முனிவரின் ஆசிரமத்தில் சிறிது நாட்கள் தங்கியிருந்தார், சீதையோடும் லக்ஷ்மணனோடும். அப்போதும் ராமனை சந்திப்பதற்காக சில முனிவர்கள் அங்கே வந்தார்கள். அங்கே அருகில் உள்ள தண்டகாரியம் என்னும் வனப்பகுதியில் அரக்கர்களின் நடமாட்டம் அதிகரித்து வந்தது. முனிவர்களின் வேள்விகளை தடுப்பதும் முனிவர்களை கொன்று குவிப்பதுமே அந்த அரக்கர்களின் வழக்கமாக இருந்தது. எனவே அந்த அரக்கர் கூட்டங்களை எல்லாம் ஒழித்து முனிவர்களுக்கு அபயம் அளிக்க வேண்டும் என்று ராமனிடம் பிரார்த்தனை செய்வதற்காக அந்த முனிவர்கள் வந்தார்கள். அந்த முனிவர்களை ராமன் மதிப்போடும் மரியாதையோடும் வரவேற்றார். அப்போது ராமனிடம் அந்த முனிவர் கூட்டத்தின் தலைவர், ராமா, உன் எழிலில் மயங்கிய நாங்கள் உன்னை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி வந்துள்ளோம் என்று கூறினார். மற்ற முனிவர்களும், ஆம் ராமா, உன்னை ஆற தழுவிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போது ராமன், ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்ற ரீதியில் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து வருகிறேன். முனிவர்களே, சீதாதேவி ஒருத்திதான் என்னை ஆலிங்கனம் செய்து கொள்ள இயலும். அவளை தவிர வேறு யாருக்கும் அந்த உரிமையை இந்த அவதாரத்தில் நான் வழங்கவில்லை என்று கூறினார். இதை கேட்டு அந்த முனிவர்கள் வருந்தினார்கள். ராமா, நாங்கள் உன்னிடம் பணமோ பொருளோ அரசோ கேட்டு வரவில்லையே. உன்மேல் உள்ள பக்தியினால் உன்னை ஆறத் தழுவுகின்ற பாக்கியத்தை தானே பிரார்த்தித்தோம். அதை கூட எங்களுக்கு அருள மாட்டாயா என்று கேட்டார்கள். அதற்கு ராமன், இந்த அவதாரத்தில் தான் வேறு யாரையும் தழுவி கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன். எனது அடுத்த அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கள் அனைவரும் ஆயர்பாடியில் உள்ள ஆய்ச்சிகளாக வந்து பிறப்பீர்கள். அப்போது நானே உங்களை தேடி வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நெஞ்சார அணைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். சரி, வேறு ஏதாவது பிரார்த்தனைகள் உள்ளதா என்று அந்த முனிவர்களிடம் கேட்டான் ராமன். வேறு எந்த பிரார்த்தனையும் இல்லை. உன்னை தழுவி கொள்ளும் பேற்றை அடுத்த அவதாரத்தில் அருளியமைக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த முனிவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள். அந்த முனிவர்கள் திரும்பி செல்லும் போது வழியில் அந்த கூட்டத்தின் தலைவரிடம் ஒரு முனிவர், சுவாமி, அரக்கர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை வதம் செய்யுமாறு ராமனிடம் பிரார்த்திக்க சென்றோம். ஆனால் அதை பிரார்த்திக்காமல் ராமனை ஆலிங்கனம் செய்யும் பேற்றை பிரார்த்தித்துவிட்டு திரும்பிவிட்டோமே என்று கேட்டார். அப்போது அந்த தலைவரான முனிவர் சொன்னார், நான் ராமனை காண செல்லும் முன் அவனது வீரதீர பராக்கிரமத்தை கருத்தில் கொண்டு அரக்கரிடம் அவனை போர் புரிய சொல்லலாம் என்று கருதினேன். ஆனால் ராமனின் அந்த மென்மையான உடலையும் கண்கொள்ளா வடிவழகையும் கண்ட மாத்திரத்தில் அவனை அள்ளி அணைக்கத்தான் தோன்றியதே தவிர இவ்வளவு மென்மையான ராமனை அரக்கர்களை எதிர்த்து போர் புரிய சொல்ல வேண்டும் என்று சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. அதனால்தான் ஆலிங்கனம் செய்து கொள்ளும் பாக்கியத்தை மட்டும் பிரார்த்தித்து விட்டு திரும்பிவிட்டேன். மற்ற முனிவர்களும் என்னை போலவே அவன் எழில் மயங்கி விட்டதால் போர் புரிவதை பற்றி யாருமே பேசவில்லை என்று சொன்னார். அப்போது இன்னொரு முனிவர், இதுவரை நீங்கள் ராமனை கண்டதே இல்லையா? இப்போது மட்டும் ஏன் இந்த திடீர் ஆசை என்று கேட்டார். அதற்கு முனிவர், அதாவது அந்த தலைவரான முனிவர், இதுவரை நான் ராமனை நாட்டில் தரிசித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் அவன் அணிந்திருக்கும் ஆடை ஆபரணங்கள் அவனது உண்மையான திருமேனி அழகை மறைத்துவிடும். ஆனால் இப்போது ஆடை ஆபரணங்களை களைந்துவிட்டு வெறும் மரவுரியோடு வனவாசம் வந்தபடியால் ராமனின் முழுமையான வடிவழகை நான் காண நேர்ந்தது. அதனால்தான் இதுவரை உண்டாகாத ஆசை இப்போது உண்டானது என்று சொன்னார்.
பெருமாளை அலங்கார பிரியர், அதாவது ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் என்று சொல்வார்கள். நாம் அணிவிக்கும் ஆடைகளாகவோ ஆபரணங்களாலோ பெருமாளுக்கு பெருமையோ அழகோ வருவதில்லை. மாறாக அவர் திருமேனியை அலங்கரிப்பதால் ஆடைகளும் ஆபரணங்களும் பெருமை பெறுகின்றன. அவை இல்லாவிடனும் அவரது திருமேனி எழிலும் பொலிவும் பெருமையும் ஒன்றாமல் இருக்கும். இப்படி தனது உயர்வுக்கு வேறு எந்த பொருளின் உதவியையும் எதிர்பாராமல் திருமால் திகழ்வதால் விசிஷ்ட என்று அழைக்கப்படுகிறார். இந்த 250வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் அனைத்து விதமான உயர்வுகளும் கிடைக்கும்படி எம்பெருமான் அருள் புரிவார். ஹரி ஓம்.